விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே 30க்கும் மேற்பட்டோருக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் கிராம மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரியாபட்டி அருகே கல்விமடை கிராமத்தில் சிறுவர் சிறுமியர்கள் உள்ளிட்ட சுமார் 30க்கும் மேற்பட்டோருக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. வாந்தி மயக்கம் ஏற்பட்ட அனைவரும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் முக்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், மதுரை அரசு மருத்துவமனை, மானாமதுரை அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். நேற்று முன்தினம் கிராமத்தில் நடந்த கும்பாபிஷேக விழாவில் வெளியே வாங்கி விநியோகிக்கப்பட்ட குடிநீரை பருகியதாலா அல்லது கிராமத்தில் விற்பனை செய்யப்பட்ட மீனை அதிக அளவிலான மக்கள் வாங்கி சமைத்த நிலையில் அதன் காரணமாக உடல் உபாதை ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படும் நிலையில் சம்பந்தப்பட்ட கிராமத்தில் சுகாதாரத்துறை மூலம் மருத்துவ முகாம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்கள் வழங்கி பாராட்டினார். புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் பட்டமளிப்பு விழா நிகழ்வு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி 147 மருத்துவ மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் எம். அப்துல்லா, சட்டமன்ற உறுப்பினர்கள் முத்துராஜா, சின்னதுரை உள்ளிட்ட பலர் பங்கு பெற்று சிறப்பித்தனர். இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தவே முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது என்று இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மதுரை பாண்டிக்கோவில் பகுதியில் உள்ள அம்மா திடலில் ஜூன் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டின் இடத்தில் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் பார்வையிட வருகை தந்தபோது முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், முருக பக்தர்கள் மாநாட்டில் வருகின்ற 13ஆம் தேதி கண்காட்சி நடைபெற உள்ளதாகவும், முருகன் மாநாட்டிற்கு திமுக மட்டுமின்றி அதனை சாராத நாம் தமிழர் கட்சி மற்றும் இந்துக்களை ஆதரிக்கின்ற கட்சியினர் உட்பட அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மாநாட்டை தடுக்க இந்து முன்னணி நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், நடிகர் ரஜினி, இயக்குநர் மோகன் மற்றும் ரஞ்சித் ஆகியோர் மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளதாக கூறினார். இந்த நாட்டை, தமிழ்நாட்டை வளமாகவும் வல்லரசாகவும் உருவாக்குவதற்கு இந்த மாநாடு பயன்படும் என்று இந்த மாநாடானது நடத்தப்படுகின்றது. பல பேர் இந்த மாநாட்டை பற்றி கொச்சைப்படுத்துகின்றார்கள். இந்த மாநாடு எதற்காக என்று கேள்விகள் எழுப்புகின்றார்கள். இந்த இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான் இது. இந்து முன்னணி ஒரு அரசியல் கட்சி இல்லை. இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக, இந்துக்களுக்காக வாதாட, போராட, பரிந்து பேச ஆரம்பிக்கப்பட்டு 45 ஆண்டுகளாகின்றது. பல்வேறு இந்துக்களுக்கான சாதனை புரிந்திருக்கின்றது இந்த 45 ஆண்டுகளில். பக்ரீத் பண்டிகையின் போது மாடுகள், பசுக்களை பொது இடத்தில் பலியிடுவதை தடுக்க வலியுறுத்தி மனு அளித்த இந்து மக்கள் கட்சி நிர்வாகியை 6 மாதத்திற்கு கோவை மாநகரை விட்டு வெளியேற கோவை ஆணையர் உத்தரவிட்டிருப்பதை வன்மையாக கண்டிப்பதாக இந்து மக்கள் கட்சி நிறுவனர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பிரிட்டிஷ் ஆட்சியில் நடப்பது போன்று தற்போது காவல்துறையினர் ஊரை விட்டு வெளியேறுமாறு தெரிவித்திருப்பதாக கடுமையாக சாடினார். இந்துக்கள் மற்றும் இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்களுக்கு எதிராக தமிழக அரசும் காவல்துறையும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக குற்றம் சாட்டிய அவர், இந்து மக்கள் கட்சியின் நிர்வாகி சூர்யாவுக்கு எதிராக காவல்துறையினர் பிறப்பித்த இந்த உத்தரவை கண்டித்து கோவை செல்வபுரம் பகுதியில் இந்து மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும், அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். கோவை மாநகர காவல்துறை ஆணையர் அவர்கள் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது. அந்த காலத்துல பிரிட்டிஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஆள் தூக்கி சட்டம். என்ன பிரிட்டிஷ் ஆட்சியா நடக்குது? நாட்டுக்காக, மக்களுக்காக போராடக்கூடிய, பொதுப்பணி செய்யக்கூடிய ஒரு கட்சியினுடைய நிர்வாகியை ஊரை விட்டு வெளியேற வேண்டும் என்று உத்தரவு போட்டிருப்பது, இதை நாங்கள் சட்டப்பூர்வமாக சந்திக்கிறோம். இப்படியான ஒரு உத்தரவு முதல்லலாம் என்னன்னா, எங்களுடைய முகநூல் பதிவு அல்லது எங்களுடைய நிகழ்ச்சிகள் இதுக்கெல்லாம் தான் தடை விதிச்சு எங்களை கைது செய்வது, இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. ஓம்கார் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டார்கள். எங்களை எந்த நிகழ்ச்சியுமே நடத்த விடாம செய்து கொண்டிருந்தார்கள். இப்ப கூட பாருங்க, முருக பக்தர் மாநாட்டுக்கு அங்க அறுபடை வீடுகளுடைய உருவம் அங்கே அமைக்கப்படுகிறது, மினியேச்சர். அதுக்கு நீதிபதியே கேட்கிறாரு, ஏன் அமைச்சா என்ன, நீங்க மட்டும் தான் செய்யணுமா, மக்கள் செய்யக்கூடாதா? அப்ப எந்த நிகழ்ச்சியுமே இந்து அமைப்புகள் நடத்தக்கூடாது, எல்லாவற்றுக்கும் தடை. இத்தகைய ஒரு சூழல் இப்பொழுது திராவிட மாடல் ஆட்சியில இருக்கிறது.
இந்து மக்கள் கட்சியினுடைய சனாதன பாதுகாப்பு மாநாடுகளுக்கு தடை, பொதுக்கூட்டத்திற்கு தடை, மணி விழாவுக்கே தடை. சமீபத்தில் என்னுடைய மணி விழா அது தொடர்பான ஒரு நிகழ்ச்சி, அதற்கு கூட கன்னியாகுமரி மாவட்டத்திலே தடை. தமிழகம் முழுக்க இத்தகைய தடைகளும் எங்களை ஒரு குற்றவாளிகளை போல சித்தரிப்பதும். நாங்க என்ன குற்ற பரம்பரையா? வெகு விரைவில் ராகுல் காந்தி பிரதமராக வருவார், நல்லாட்சி வழங்குவார் என்று காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் தங்கபாலு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு குழு தலைவருமான தங்கபாலு விழுப்புரத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் சொத்துக்களை நேரில் பார்வையிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் சொத்துக்கள் எங்கு உள்ளது, அவை எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவித்தார். பாஜக 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் கனவில் உள்ளது என்று கூறிய அவர், முதலமைச்சர் ஸ்டாலின் இந்தியாவிலேயே சிறந்த தலைவராக கருதப்படுகிறார் என்று புகழாரம் சூட்டினார். தமிழகத்தில் மறுமையாக காமராஜர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதே தங்களின் கனவு என்றும் அதை நிறைவேற்ற நாங்கள் கடுமையாக உழைத்து வருகிறோம் என்று கூறினார். வெறும் தமிழ்நாடு ஒரு அமைதியான மாநிலம், சிறப்பான மாநிலம், சிறப்பாக ஆளுமை செய்கிற மாநிலமாக இருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில், கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு பாராட்டு வந்திருக்கிறது. நாம் பாராட்டல, எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்கள் தலைவர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, மத்திய ஆட்சி இருக்கிற ஆட்சியாளர் சொல்றோம். பிஜேபி கட்சி ஒரு பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு முதலிடம் வைக்கிறது என்பதை மிக ஆணித்தரமாக ஆதாரங்கள் சொல்கிறார்கள். அந்த ஆதாரங்கள் பொய்யானவையா என்று அவர்களாம் சொல்லணும். பிஜேபி எதிர்கட்சி தலைவர்கள் கூட்டணி இருக்காங்க. இப்போ அவர்களுக்கு ஒன்று புரிய வேண்டும். அவர் பிஜேபியை கேட்கணும். நண்பர் பழனிசாமி அவர்கள் பிஜேபியை கேட்கணும். ஏன் இவ்வளவு தமிழ்நாட்டுக்கு எடுத்தா எல்லாத்திலையும் முதன்மை கொடுக்குறாங்களே, பிஜேபி கட்சி தான் கொடுக்குது. யாரு? பிஜேபி ஆளும் மத்திய அரசு தான் அதை தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியாது நினைக்கிறேன். பேப்பர்ல படிக்க மாட்டாரு நினைக்கிறேன். அது படிச்சிருந்தா சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி தமிழகத்துல காமராஜர் ஆட்சிங்கிறது கடவுள கூட்டிங்களா? காமராஜர் ஆட்சிங்கிறது கனவு. அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜூன் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், இன்று திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகப்பிரசவத்தில் பிறந்த பச்சிளம் குழந்தை மறுநாளே உயிரிழந்த நிலையில் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் குழந்தையின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்த பிரவீன்ராஜ், ராதிகா தம்பதியினருக்கு கடந்த மாதம் 20ஆம் தேதி ஜெனட் தனியார் மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த நிலையில் பிறந்த குழந்தைக்கு பால் பவுடரை கலக்கி சங்கில் கொடுக்க சொல்லி செவிலியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அப்போது குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் மேல் சிகிச்சைக்காக ஜெனட் மருத்துவமனை நிர்வாகம் மற்றொரு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு கடந்த மாதம் 21ஆம் தேதி குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. இந்த நிலையில் ஜெனட் மருத்துவமனை நிர்வாகம் அலட்சியத்தால் தான் குழந்தை இறந்ததாக பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து புகாரின் பேரில் தாசில்தார் தலைமையில் ஓயாமாரி சுடுகாட்டில் புதைக்கப்பட்ட குழந்தையின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக கூட்டணியை வெற்றி பெற செய்ய மக்கள் முடிவெடுத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பேட்டியளித்துள்ளார். மதுரை SS காலனியில் ஸ்ரீ மகா பெரியவா ஜெயந்தி விழா 3 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 3ஆம் நாளாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்துறை சாதனையாளர்களுக்கு 6 பேருக்கு ஸ்ரீ மகா பெரியவா விருதுகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக கூட்டணியை வெற்றி பெற செய்ய மக்கள் முடிவெடுத்துள்ளதாகவும், எத்தனை குழப்பங்கள் ஏற்படுத்த நினைத்தாலும் எடப்பாடி பழனிசாமியும் மக்களும் அதிமுக தொண்டர்களும் தெளிவாக இருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்களே, அண்ணா பல்கலைக்கழக மாணவி முதல் அரக்கோண மாணவி வரை திமுக நிர்வாகிகளால் நிகழும் பாலியல் வன்கொடுமை, ஓய்வு பெற்ற SI முதல் ஒன்றுமறியாத குழந்தைகள் வரை குற்றவாளிகளால் நிகழும் படுகொலை, இப்படி பொம்மை முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பொறுப்பற்ற முறையிலான ஆட்சியால் தமிழ்நாடே தடுமாறுகிறது. ஆகவே தடுமாறும் தமிழ்நாட்டை தலைநிமிரச் செய்திட
நமக்கான தலைவர் எடப்பாடியார் தான் என்பதை இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பு வழங்க தயாராக இருக்கிறார்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இந்த அரசின் மீது கடும் கோபத்தில் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, ஆகவே இந்த அரசு உடனடியாக வீட்டுக்கு போக வேண்டிய அரசு. இதில் காலதாமதமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் காலத்தில் இது மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதல பாலத்தில் மக்களை இன்றைக்கு படுகொலியில் தள்ளி இருக்கிறது என்பதை சொல்லி இந்த அரசு வீட்டுக்கு போக வேண்டும் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆவடியில் மேயர் உள்பட எந்த கவுன்சிலர்களும் மக்களை சந்திக்க செல்வதே இல்லை என அமைச்சர் நாசர் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சி உருவாகி 4 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து ஆவடி மாநகராட்சி ஆணையர் கந்தசாமி தலைமையில் சிறப்பு மலர் வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர், மாவட்ட ஆட்சியர் பிரதாப், ஆவடி காவல் ஆணையர் சங்கர், ஆவடி மேயர் உதயகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து ஆவடி மாநகராட்சி 4 ஆண்டு சாதனை மலரை அமைச்சர் நாசர் வெளியிட காவல் ஆணையர் சங்கர் பெற்றுக் கொண்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், மேயர் உதயகுமார் உட்பட எந்த கவுன்சிலர்களும் மக்களை சந்திக்க செல்வதே இல்லை என குற்றம் சாட்டியவர், உழைத்தால்தான் எம்எல்ஏ, அமைச்சர் என அடுத்தடுத்த நிலைகளுக்கு உயர முடியும் என அறிவுரை வழங்கினார். திருக்குறள் சனாதானத்திற்கும் புதிய கல்விக் கொள்கைக்கும் எதிரானது என விசிக தலைவர் திருமாவளவன் ஆளுநர் கருத்துக்கு பதிலளித்துள்ளார். பெரம்பலூர் துறைமங்கலம் பகுதியில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி நிர்வாகி இல்ல நிகழ்ச்சியில் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுநர் புதிய கொள்கையில் அடிநாதம் திருவள்ளுவரும் திருக்குறளும் என தமிழக ஆளுநர் ரவியின் கருத்திற்கு பதிலளித்த அவர், திருக்குறள் சனாதானத்திற்கும் புதிய கல்விக் கொள்கைக்கும் எதிரானது என்று தெரிவித்தார். மேலும் ஆளுநர் ஒரு RSS-காரர் என்பதால் இதனை சனாதானத்தோடும் புதிய கல்விக் கொள்கையுடனும் ஒப்பிடுவதோடு திருவள்ளுவர், பாரதி என அனைத்தையும் சனாதானத்தோடு இணைத்து பேசி தமிழகத்தில் பாஜகவை வளர்க்க முன்னெடுக்கிறார் என்று விமர்சித்து பேசினார். எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. ஆளுநர் ஒரு RSS-காரர். அவர் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவை வேறுபட வைக்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறார். அதனால் அவ்வப்போது தமிழ், திருவள்ளுவர், திருக்குறள், பாரதி என்றெல்லாம் பேசுகிறார். நந்தனாரையும் கையில் எடுக்கிறார். இதெல்லாம் அவர்களின் அரசியலுக்கான உத்திகள். இதை தமிழ்நாட்டு மக்கள் மிக நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களது மாய்மால அரசியலுக்கு ஒருபோதும் மயங்க மாட்டார்கள் என்பதை தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.